குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். சிவனும் செதறு தேங்காயும் பேசின கதை தெரியுமா? அது எப்படி பேசும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வெறும் பேச்சு மட்டும் இல்லைங்க, வாதமும் நடந்துச்சு. சுவாரஸ்யமான கதை, சுவையான பாடல், குரு வழங்கும் தமிழும் பக்தியும். வாருங்கள், தமிழை கொண்டாடுவோம் பக்தியுடன். பிள்ளையார் கோவிலில் மட்டும் இல்லை, எல்லா கோவில்லையுமே செதர் தேங்கான்னு ஒன்று அடித்து ஓங்கி உடைக்கிறோம் இல்லையா? அது எதுக்கு? ஒரு தடவை இந்த தேங்காய்க்கும் சிவபெருமானுக்கும் ஒரு வாதம் வந்துடுது. சிவபெருமானதுக்கு சொன்னார், அப்பா அது வேற ஒன்றும் இல்லை, என் தலையில் எனக்கு சடை இருக்கிறது. உடனே அந்த தேங்காய் சும்மா இல்லாமல், எனக்கு கூட தான் சடை இருக்கிறது. தேங்காயில் மேலே நீட்டிட்டு நாராது, எனக்கு கூட தான் சடை இருக்கிறது. நான் ஆமை ஓடை வைத்திருக்கிறேனே, அட நீர் வேற, எனக்கு கூட தான் மேலே கடினமான ஓடு இருக்கிறது. அப்படியா? என் தலையில் நான் கங்கா தேவிங்கிற அந்த நீரை அதை வச்சிருக்கானே அப்படின்னாரு. நீங்களாவது தலைக்கு மேலே தான் வச்சிருக்கீங்க சுவாமி, நான் எனக்குள்ளே அப்படி மிகவும் இனிமையான இளநீரை வைத்திருக்கிறேன். எது? இந்த தேங்காய். சிவபெருமான் அப்போ கூட சரி இது ஏதோ அப்படின்னு மேலே சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கு 3 கண்கள் இருக்கின்றனவே, இந்த ஒரு கண்ணு, இந்த ஒரு கண்ணு, இந்த ஒரு கண்ணு, 3 கண்கள் இருக்கின்றனவே அப்படின்னார். ஏன் சிரிக்கிற தேங்காய்? எனக்கு கூட தான் 3 கண்ணு இருக்கு, அதனால இந்த தேங்காய் அட நீங்க வேற, சிவபெருமானுக்கு மட்டும்தான் 3 கண்கள், எனக்கு 3 கண்ணு உண்டு. அப்படியாப்பா? நான் நெத்தியில விபூதி பூசி வெள்ளை வெளுக்க இருக்கேன் பாத்தியா? நீங்காவது வெளியில தெரியும்படியாதான் பளிச்சுன்னு விபூதியை பூசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்படி உடைச்ச உடனே பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படியே முழுவதுமாகவே வெண்மையாக இருக்கின்றவன் நான். தேங்காய் இப்படி விட்டு கொடுக்காம பேசி, ஆகவே நானும் நீரும் சரிசமம், உம்மை விட நான் உயர்ந்தவன்னு வாதமே பண்ணிட்டு இருந்தது. அப்பத்தான் சிவபெருமான் சாபம் கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏதானும் ஒன்று இப்படி இருக்கலாம், ஆனால் அதை வைத்து கொண்டு கொஞ்சமாவது அடக்கமாக இருக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அந்த அடக்கத்தை விட்டு விட்டோம் என்றால் யாராக இருந்தாலும் சிதற அடிக்கப்பட்டு விடுவோம். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் பாவனோர்க்கு உயர்ந்த குலம்புகும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை மறந்ததன் காரணமாக தேங்காயை இன்று முதல் நீ சிதற்காயாக உடைக்கப்படுவாய் என்று சிவபெருமான் அங்கே இந்த தேங்காய்க்கு சாபம் கொடுத்தார். இது கதை. இது நமக்கு விளக்கக்கூடிய அற்புதமான பாடம் என்ன? யாராக இருந்தாலும் சரி, நாம் மறந்து போய் கூட அந்த ஆணவத்தையோ, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சடை, அந்த 3 கண்ணு, உள்ளே இருக்கக்கூடிய இளநீ, அந்த வெள்ளை வெளுக்க இருக்கிறது, மேலே இருக்கக்கூடிய அந்த கடினமான ஓடு, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தகுதிகள்னு வச்சுக்கோங்க. நம்ம பதவி, காசு, பணம், செல்வம், நம்ம திறமை, இது எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்துமே அடக்கம் என்பது இல்லாவிட்டால் போச்சு காக்க பொருளாய் அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கு இல்லை உயிர்க்கு என்பது வள்ளுவர் வாக்கு. அடக்கத்தை மறந்த அந்த தேங்காயைப் போல இல்லாமல் நாம் அடக்கமாக இருப்போம். எல்லா விதமான மங்களங்களும் தாமே வந்து சேரும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4 வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.